சேனல்ல பார்க்க போற நியூஸ் ஒரு சாதாரண நியூஸ் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் 60 வயசுக்கு மேல இருக்கிற நம்ம தாத்தா பாட்டிகளுக்கும் ஒரு செம ஷாக்கிங்கான, அதே சமயம் ஒரு மெகா சஸ்பென்ஸான அப்டேட்டும் கசிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்தாதான் உங்களோட காசு எந்த இடத்துல நிற்கிது, எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற அந்த சீக்ரெட் மேட்டரும் உங்களுக்கு துல்லியமாக தெளிவாக புரியும். வாங்க நேரடியாக நியூஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து ரூபாய் 1500 உயர்வு சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 2500 குறித்தும் முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். தமிழக அரசு சீக்கிரமே ஒரு வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறாங்க. கூடவே ஓய்வூதியம் சம்பந்தமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ஓய்வூதியம் சம்பந்தமாக 3000 வருமா வராதா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தேதி கரெக்டாக 2500 இல்லை 1500 வருமா வராதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அது அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு அரசு பார்த்தீங்க அப்படின்னா மறுபரிசீலனை பண்ண போகிறாங்க. அதனால் புதிய விண்ணப்பம் திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை சிலவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, குறிப்பாக குடும்ப தலைவிகளாக வந்திருக்க குடும்ப ரேஷன் அட்டை புதுசாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை எல்லாருக்குமே அனைவருக்கும் கிட்டத்தட்ட 1,31,00,000 பேரும் ஏற்கனவே வாங்கிட்டு வரவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, அப்படி அப்ளை பண்ணால் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மே மாதம் 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு. பட் பல பேருக்கும் பணம் வரல அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. அவங்களுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால தயவு செய்து அனைவரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு இருந்த இந்த திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் நிதிநிலையை கருத்தில் கொண்டு நிதி உதவித்தொகையை பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியா உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு வட்டாரங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வரப்போகிற மாதங்களில் இந்த திட்டத்துடைய பேரே மாற்ற போகிறாங்க. மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற நாட்களில் 1000 இருந்து 1500 ரூபாயா உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. அது தொடர்பாக அரசு பிரதிநிதிகள் ஒருவர் முதற்கட்டமாக தற்போது மாத தவணையாக ரூபாய் 1000 என்பது ரூபாய் 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாயா ஒரேடியா உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயே நம்ம எதிர்பார்க்காத டைமில் போட்டாங்க. மே 15ஆம் தேதி இந்த 1000 ரூபாய் வராது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி 1000 ரூபாய் நிறைய பேர் வங்கி கணக்கில் கிரெடிட் பண்ணப்பட்டுச்சு. 60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான
ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. 60 வயதை தாண்டியவர்களுக்கு பெரிய செக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே தான் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் வந்து காத்துட்ருக்கு. ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னே சொல்லலாம். உரிமை தொகை வாங்குறவங்க லிஸ்ட்ல சுமார் 19.5 லட்சம் முதியோர்கள் இருக்காங்க. சுமார் 19 லட்சம் முதியோர்கள் இருக்காங்க. இவங்களையெல்லாம் அப்படியே இந்த திட்டத்தில் இருந்து தூக்கிட்டு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் ஓஏபி இணைக்க போகிறாங்களாம். அப்போது ஒட்டுமொத்த பயனாளிகள் எண்ணிக்கை 1.3 கோடியில் இருந்து 1.1 கோடியாக குறைஞ்சிரும். அப்போது இந்த முதியோர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் ஓஏபி கிடைக்குமா? இதில் ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 to 79 வயசுக்கு 200 ரூபாயும் 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 500 ரூபாயும் தராங்க. அதே போல விதவை மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாய் மத்திய அரசு தராங்க. மீதி காசை மாநில அரசு போட்டு இப்போதைக்கு 1200 இருந்து 1500 வரைக்கும் ஓய்வூதியமாக வாங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 34 லட்சம் பயனாளிகள். இவங்களுக்கு 3000 ரூபாய் எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வரப்போகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் அதிகாரப்பூர்வமாக தெரியும். அதாவது கண்டிப்பாக மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் 60 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 2500 இல்லை 1500 வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே மூத்த குடிமக்களுக்கு 3000 வந்து உடனடியாக கிடைக்குமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இதுவரைக்கும் தெரியல. பட் சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகையை ஓஏபி போன்ற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மாற்றம் அரசிடம் தற்போது நேரடி திட்டம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஓஏபி ஸ்கீம் மூலமா முதியவர்கள் நிறைய பேர் வந்து 1200 1500 அப்படின்ற தொகையெல்லாம் வந்து இப்போதைக்கு முதியோர் உதவி தொகையா வந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு 1200க்கு வழங்கப்பட்டு வருது. நிறைய பேருக்கு 1200 ரூபாய் தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஓஏபி பணம் பொறுத்த அளவுக்கு ஒரு சிலவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருந்து 1000 ரூபாய் வாங்குறாங்களா அப்படின்றத வந்து செக் பண்றதுக்கான மறுசீரமைப்புல ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுல குறிப்பா வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசின் பங்களிப்பு சமூக பாதுகாப்பு திட்டத்துல அப்படின்ற மாதிரி நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 வயது முதல் 79 வயது வரை பயனாளிகளின் மத்திய அரசு 200 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் 500 வழங்கி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் விதவை ஓய்வூதிய திட்டங்களுக்கு 300 ரூபாய் மத்திய அரசு தராங்க. 60 வயதுல இருந்து 79 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு 200 ரூபாயும் 80 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 500 ரூபாயும் மத்திய அரசு வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளாக இருக்கவங்களுக்கும் விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் 300 ரூபாய் மத்திய அரசால் வந்து பங்களிப்பாக வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பணம் வாங்குறவங்க இப்போ விஜய் அரசு அறிவிச்சிருக்க 3000 வந்துட்டு வழங்கப்படுமா, 3000 கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு. மத்திய அரசு நிதி உதவியை பெறுவதற்கு தகுதி வரம்புகளை உரிமை தொகை பெறும் இந்த 15% மூத்த குடிமக்களுக்கு பூர்த்தி செய்கிறார்களா என்பது ஆராய்ந்து முடிவெடுப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 15% இருக்கு மூத்த குடிமக்கள் எல்லாருமே இந்த தொகை அவங்களுக்கு போய் சேருதா இல்லை போய் சேரலையா இல்லை இந்த தொகை வாங்கிக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து போய் சேருதா, அவங்க வந்து வாங்குறாங்களா, இவங்களுக்கு கரெக்டாக வந்து பணம் வந்து போய் சேருதா அப்படின்றதையும் கருத்தில் கொள்றதுக்காக இந்த மறுசீரமைப்பை கொண்டு வந்திருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பிரதியில் மேலும் கூறுகையில் தற்போது சூழ்நிலையில் தமிழக அரசு ஒட்டுமொத்த நிதி நிலையம் குறித்து ஒயிட் பேப்பர் ஒன்றை வெளியிடுவதாக தங்கள் முன்னுரிமையாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வரும் அறிவிச்சிருந்தாரு.
இது அரசு வட்டாரங்கள் தரப்பும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. வாக்குறுதியில ரூபாய் 2500 அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி 1500 வரை மட்டுமே தற்போது உயர்த்தப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. என்னதான் இப்போ முதல்வர் இப்போ ஆட்சி அமைச்சிருந்தாலுமே தாவேகா தரப்புல இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டா மட்டும்தான் அடுத்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியா நடக்கும். வாக்குறுதிகள்ல விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 2500 வந்து பொருளாதார ரீதியா நெருக்கடி இருக்கிறதால கொடுக்க முடியல அப்படின்னாலும் 1500 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தமான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறதா அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இன்னும் சில மாதங்கள்ல ஆளுநர் உரை மற்றும் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒன்றை கூட்டுவதற்கு அரசு திட்டமிட்டு வருகிறதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஆலோசனையிலையும் தொடர்ந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஆளுநர் உரையோடு சேர்த்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஒன்றை கூட்டுவதற்கு அரசு வந்து தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை அமைச்சரா வந்து பதவியேற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க தகவல் என்ன அப்படின்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து உங்களுக்கு வெளியாகும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அமைச்சரா வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் பிரஸ் மீட்ல ஒரு சில நியூஸ்காரர்கள் வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட பிரஸ் மீட்ல இது பத்தி கேட்டப்போ, ஆட்சிக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, இலாகாவே இப்போதான் பிரிச்சிருக்கோம், இதுக்குள்ள இத்தனை கேள்வியா, முதல்வர் ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காரு. மே மாதம் 1000 ரூபாய் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரல, இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வியாசர்பாடியில் இருக்க ஒரு அக்கா போன மாதம்தான் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வந்து வாங்கினாங்க. உடனே அவங்களுக்கு இந்த மாதம் கட் ஆயிருச்சு. கனரக வாகனம் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆனால் பணம் வந்து வராது. அடுத்ததா வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கலாம். ஸோ அதனாலேயும் 1000 ரூபாய் வந்து கிடைக்காம இருக்கலாம். குடும்ப வருமானம் 2.5 லட்சத்தை தாண்டி இருக்கலாம், இல்லை ஐடி ஃபைல் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக உங்கள் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகாமல் ஆதார் சீடிங் இருக்கலாம். நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க, ஆனால் பேங்க்கில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆதார் ப்ரைமரியாக லிங்க் ஆகலை அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டாக இருந்தும் வரல அப்படின்னா வேறு ஏதாவது பழைய அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 15ஆம் தேதி நிறைய பேருக்கு 1000 ரூபாய் அரசு தரப்புல இருந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வங்கி கணக்குல வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்குமே எங்க ஊர் சுத்து வட்டாரங்கள்ல மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு, கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் அப்படின்றது இன்னுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருச்சா கிரெடிட் ஆகலையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா நான் புதுசாக அப்ளை பண்ணணும், முகாம் எப்போ போடுவாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. புது அரசு புது விதிமுறைகளை சீக்கிரமே இறக்க போகிறாங்க. முகாம் தேதி வந்த உடனே நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் வரும். முதலாவதாக அப்டேட் பண்ணுறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதாவது 1000 ரூபாய் பெறுவதற்கு புதிய விண்ணப்பம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது சம்மந்தமாக நம்ம டெய்லியுமே வீடியோ மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எல்லா வீடியோஸுமே பாருங்கள், அதுக்கான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கோம். அண்ட் அதுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்க வேண்டிய தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆதார் கார்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து வச்சுக்கோங்க, பேங்க் பாஸ்புக் வந்து வச்சுக்கோங்க, கரண்ட் பில் ரசீது, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர்.
இதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருந்தாவே போதும். ஏற்கனவே அரசு வெளியிட்டிருந்த ஒரு சில கிரைட்டீரியா, அதாவது ஒரு சில தகுதி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த புதிய அரசு இந்த திட்டத்துக்கு புதிய கிரைட்டீரியா, புதிய வழிமுறைகள் வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தகவல் வந்தாலும் அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். எங்க முகாம் நடக்கும், எந்த தேதியில முகாம் நடக்கும், எப்போ புதிய விண்ணப்பம் கொண்டு வருவாங்க, அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா, என்னென்ன தகுதி இருக்கணும், யார் யாரெல்லாம் தகுதி பெறுவாங்க, ஸோ இதை பற்றியும் சொல்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வயசு 21 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். 60 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஓஏபிக்கு தான் போகணும். இன்னும் நிறைய வாக்குறுதிகளை தாவேக அரசு வெளியிட்டிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு தேர்தல் அறிக்கை மகளிரிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் சைட்லையும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் எல்லாருமே ஓய்வூதியமாக 3000 வருமா அப்படின்ற ஏக்கமும் ஆவலும் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அவங்களும் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் மாதிரி இருக்குமா, அவங்களுக்கான தகவலும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக இந்த குடும்ப தலைவி ஸ்கீம், மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாகவும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் சம்பந்தமாகவும் புதுசாக அப்ளை பண்ணுறது சம்பந்தமாகவும் முகாம் போட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட சேனலில் உடனடியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த தகவல் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் வரலையா, டென்ஷன் ஆகாதீங்க. சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1100 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி முதலமைச்சர் அலுவலகத்துக்கே நேரடியாக cms@tn.gov.in அப்படின்ற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி cmli.tn.gov.in வெப்சைட்லேயும் புகார் கொடுக்கலாம். இது சம்பந்தமா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோ போடணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்கள் காசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அதனால் உங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்க பாமர மக்களுக்கும் வயசானவங்களுக்கும் நீங்களே நேரில் போய் இதையெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனே சேரும்.